யாராவது பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் அரசியல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு திருவிழா மாரி கொண்டாடினது இந்த இந்த வருஷம் எலெக்ஷன்ல. எஸ். 2026 தான். சோஷியல் மீடியா போற ஒரு விஷயம் பெருசா? இல்லன்னா அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அரசியல்வாதிங்க. ம். களத்துல இறங்கி பார்க்குற ஒர்க் பெருசா? இல்ல சோஷியல் மீடியாமா பேசுறது பெருசா? எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் வந்து சர்வசாதாரணமா நடிச்சிடாதீங்க. அவர் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டு. எந்தெந்த நேரத்தில எது எது பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவா ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா வந்து தமிழ்நாட்டுல ஓவரா ஹைப் பண்ணப்பட்ட அரசியல்வாதி யாரு? இவங்கள அப்படியே தூக்கி வச்சு பேசியிருப்பாங்கல்ல மக்களால. ம். ஸோ அவங்கள நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? டக் டக்குன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். தூக்கி வச்சு பேசணும்னா எம்ஜிஆர் தான் பண்ணியிருப்பாங்க. தூக்கி எஸ். வச்சு ஓகே. எம்ஜிஆர், காமராஜர். ஏன்னா ம். காமராஜர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ஜிஆர், கலைஞர் இவங்கெல்லாம் விட ஒரு வீட்ல ஒரு சின்ன குழந்தைங்க ஸ்டடி ரூம்ல கூட காமராஜருடைய ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல. ஜெயலலிதா அம்மையார் ஃபோட்டோ கூட பார்த்ததில்ல. கலைஞருடைய அவர்களுடைய ஃபோட்டோ, எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா, முகமே தெரியாம ஒரு அரசியல் தலைவர் காமராஜர், கக்கன் சொன்னா இன்னைக்கு நெறைய சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். என் குழந்தைகளுக்கு தெரியும். கக்கன் மினிஸ்டர். ஏன்னா இவங்கலாம் ஓகே. நேர்மையான ஒரு அரசியல்வாதி. மக்களுக்கு வந்து பொது சேவை செய்யக்கூடிய ஒரு இடம். ம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ். ஒரு பதவின்னு சொல்லலாம். ஓகே. அந்த பதவியை வந்து எப்படி யார் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி மக்களுக்காக செஞ்சாங்களோ, அவங்கள மட்டும் மனசுக்குள்ள இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலாம். ம். எவ்வளோ ஜெனரேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எலக்ஷன்ல என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எலக்ஷன் விட்டுருங்க. நெக்ஸ்ட் எலக்ஷன்ல. விஜய் வந்துட்டார்ல, தலைவர் ஓகே. வந்துட்டாரு. அடுத்த வருஷமும் அவரு ஸோ இருப்பாரா? இனிமே ஒவ்வொரு ம். நாளுமே சர்ப்ரைஸ் தான். யாராவது பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் அரசியல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா ஒரு திருவிழா மாரி கொண்டாடினது இந்த இந்த வருஷம் எலக்ஷன்ல. எஸ். 2026 தான். இனிமே ஒவ்வொரு நாளும் அரசியல் வந்து சினிமா மாரி இருக்கும். ம். சினிமா ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக கொண்டாட்டமாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு ஓகே. ஒரு மாற்றங்கள் புதுசாக திடீர்னு இவங்க ஒன்றுமே இல்லை, திடீர்னு இவங்க ஆட்சியே ஏதாவது கலைக்கணும்னு இவங்க நினச்சா கூட அங்கே கூட ஒரு ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நடக்கும். ம். திருப்பி ரீஎலெக்ஷன் வந்தால் கூட இவங்க தான் இப்போ ஜெயிப்பாங்க. சர்ப்ரைஸாவே வேற இருந்துட்டே வேற இருக்குமா? லெவலில் இருக்கும். இருக்கிற இடத்துலையும் போவாங்க. ஏன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஸோ நல்லதே ஓகே. நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். சோஷியல் மீடியா போற ஒரு விஷயம் பெருசா? இல்லன்னா அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அரசியல்வாதிங்க. ம். களத்துல இறங்கி பார்க்குற ஒர்க் பெருசா? இல்ல சோஷியல் மீடியாமா பேசுறது பெருசா? எது முக்கியம் நீங்க இல்லை, நினைக்கிறீங்க? கிரவுண்ட் ஒர்க் தான். கிரவுண்ட் ஒர்க். ஆமாம்மா. இப்பலாம் சோஷியல் மீடியா தான் சொல்றாங்க. நீங்கள் அப்பதான் சோஷியல் ரீச் மீடியாவில் ஆகும்னு. இப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டர்ஸ், அந்த விர்ச்சுவல் வேரியர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ம். அவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால மட்டும் அவர் வந்து அந்த இடத்துக்கு வரல. ம். அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பல வருஷமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஒரு நடிகை கூட கேட்டாங்க, எப்பட்றா இவர் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. முதல்ல ம். விக்ரவாண்டி கூட்டத்தில் நடத்தும் போது வேறு லெவலில் ஒரு பிளானிங் பண்ணார். ஒரு ஓகே. ஒரு 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 யூனிஃபார்ம்டாக ஒரு ஷர்ட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு ப்ரௌன் பேண்ட்டு. அதை வந்து நம்ம ம். சிஎம் எம்.கே. ஸ்டாலின் ஃபாலோ பண்ணுறாரு அவர். அது சும்மா புரி மீமா போட்டுட்டு இருந்தாங்களா சார்? ஆனா இல்லைங்க, அது. ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே. அவர் எப்படி மேடை அமைக்கிறாரோ அதே மாதிரி இவங்க மேடை அமைக்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் இருக்குல்ல, இந்த ம். ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அவர். அது எல்லா அரசியல்வாதியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து சும்மா விஜய் தானே வரமாட்டார் அப்படின்னாலும் அவர் பண்ணுறது ஏதோ கரெக்டாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜெயிச்சிட்டார்ல அவர். ம். அதான். சரி, ஓகே சார். இப்போ வந்து ஃபன்னான ஒரு கொஸ்டின்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ உங்களுக்கு தோன்றதை நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ம். ஓகே. ஸோ நீங்க ஒரு நாள் சிஎம் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஒரு நாள் விட்டுருங்க. ஒரு சிஎம் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? சினிமாவில் தான் நடக்கும் ஒரு நாள் சிஎம்லாம். சினிமால. ஒரு நாள் சிஎம்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. என்ன விஷயம்னு வச்சுங்களேன், ஒரு நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. ம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை உண்டு. எனக்கு இந்த தெருவில் நாய் தொல்லைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய ஓகே. பேர், நான் நிறைய ரோட்டில் போகும்போது, காரில் போகும்போது திடீர்னு ஒரு வயசான ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, திடீர்னு நாய் குறுக்க பூந்துருச்சு, டக்குன்னு கீழே விழுந்தாங்க. ஸ்பாட்டில் இறந்துருப்பாங்க. அவர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. நாங்களாம் டக்குன்னு உடனே காரை விட்டு இறங்கி போய் ம். என்ன பார்த்தோம். ஸோ அந்த நாய்களற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். பிச்சைக்காரர்கள், ஏழைகள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு முதல் நாளில் என்னென்ன சைன் பண்ணுமோ அதை பண்ணுவேன் நான். இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ம். அதுதான் பண்ணுவேன். ஓகே.
ஸோ நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏன் டாக் இஷ்யூ மட்டும் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க? அது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் என் மனசில் பட்டது தான் நான் சொன்னேன். ஓகே. இந்த டாக் அப்படிங்கிற விஷயம் சின்ன சின்ன பசங்க, ஒரு 3 வயசு 4 வயசு பசங்களை இன்னைக்கு இந்த பாலியல் பலாத்காரம், இந்த சிறுமிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த நாய் வந்து கடிச்சு கொதறிடுது. ம் 4 வயசு குழந்தைய பிடிச்சி இழுத்து போகிறது, இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாமல் நிறைய டெவலப் ஆகி அங்கங்கே இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹவுஸு ம் ரெடி பண்ணி அங்கே மட்டும்தான் இருக்கணும், எது எது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். வீட்டில் வளர்க்குற நாய் ஓகே, நான் தெருவில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நாயெல்லாம் நிறைய ஆகிப்போச்சு. இதனால் பல பிரச்சனைகள், திடீர்னு வந்து வண்டியில் போகும்போது குறுக்க விடுறது, அதனால உயிர் சேதங்கள், இதெல்லாம் முதல்ல பேசிக்காக தடுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் ஓகே. பிரச்சனைகள் ஒரு நாட்டில். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஏழை அங்கங்கே பிச்சை எடுக்கிறது, காரில் போகிறோம் நம்ம, ம் திடீர்னு ஒரு நல்ல இதில் போவோம், அவங்க வந்து அப்படியே ஐயா குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு, இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ம் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பேன் நான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஓகே. எங்கேயுமே ரோட்டில் எங்கேயுமே பிச்சைக்காரர்கள் நம்ம கண்ணில் படக்கூடாது. அதனால் பிச்சைக்காரன் இந்த மாதிரி வறுமையில் இருக்கிறவங்களும் தனியாக அவங்களும் ஒரு ஹோம் ரெடி பண்ணி அங்கே தான் இருக்கணும். அவங்க போய் ம் நடு ரோட்டில் கை ஏந்தக்கூடாது அப்படின்னு ம் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே. அதே மாதிரி இந்த டாக் இஷ்யூ சொன்னீங்களா, அதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. சொல்யூஷன் இப்போ ஒன்றுமே ஸ்ட்ரீட் இல்லைங்க. டாக்ஸ் இருக்கு. லாஸ்ட் கவர்மெண்ட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட 7 நாய் ம் நைட்டெல்லாம் தூங்க விடாது, குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டியில் உள்ள கவர்ஸ்லாம் பிச்சிரும். ம் எவ்வளோ அது எவ்வளோ உங்களுக்கு இதாகும், லாஸ் அது. ஓகே. புதுசு புதுசாக கவர் வாங்கி வாங்கி போடுவார் பக்கத்தில் ஒருத்தர். டெய்லி கிழிச்சு கிழிச்சு விட்ரும். என்னையா இது இப்படி பண்ணி நாய் அவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, குட்டி அடிக்கடி போட்டுரும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுரும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, அதில் ஒரு லாஸ்ட் கவர்மெண்ட்டில் அதில் ஒரு கமிஷன்ஸ் பண்ணாங்க. ம் ஸ்டெர்லைஸே பண்ணல, திருப்பி அது குட்டி போடுது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணல. ஸோ அதனால் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சிஎம் விஜய் வந்து இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஸ்டெப் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ம் ஓகே சார். ஸோ இதுக்கு ஒரு ஃபன்னான கொஷின். ஸோ இன்னைக்கு பாலிடிக்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி டைலாக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு தோன்ற டைலாக், இந்த கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு செட் ஆகும்பா அந்த மாதிரி. பாலிடிக்ஸ் செட் ஆகிற மாதிரியா? ம் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொன்னார். ஓகே. அது மாதிரி இன்னைக்கு விஜய் சார் வந்து அவருடைய வழி தனி வழியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம் அது கண்டிப்பாக அவருக்கு சூட் ஆகுமா? ஆமாம், அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்ன டைலாக்காக இருந்தாலும் இது வந்து இப்போ இவருடைய ம் விஜய் சாருடைய ஆட்சிக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே. அவரோட வழி தனி வழியாக தான் இருக்குது. ம் ஓகே. நெக்ஸ்ட்டு எந்த ஆக்டர் பாலிடிக்ஸ் வருவார்? உங்கள் கெஸ் என்ன? இந்த ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்தால் மேபி மாறலாம் அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க, விஜய் நான் அவர்களுக்கு ஒரு அப்புறம். விஷயம்னா, ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாது. ம் ஏன், ஏற்கனவே சரத்குமார் சார் வந்தார், கமல் சார் வந்தார். கமல் சாரை ம் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸ்டாண்ட், அவங்க எடுக்கிற ஸ்டாண்டில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அதை ம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், மக்கள் சேவைக்காக வந்திருக்கோம். நம்ம அப்படியே டக்குன்னு மாறிட்டு நம்ம டக்குன்னு வேற மாதிரி ஆங்கிளில் ரூட்டில் போயிடக்கூடாது. ஓகே. அது போனால் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ம் ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டார் அப்படின்லாம் தப்பு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப, ஏன்னா கமல் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஏன்னா அதெல்லாம் பேசும்போது கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணி இதெல்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு. ம் அதனால நீங்கள் பல பிரச்சனைகள், பல அவதூறுகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் மிகுந்த ஒரு அது நடிகராக மக்கள் வந்து அரசியல்வாதி நடிகர்கள்லாம் பிரித்து பார்க்குறதே கிடையாது. இவர் வந்தால் செய்வாரா மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுன்னா, ம் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த அரசியல்வாதி, அந்த நடிகர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக சிஎம் ஆகிடுவாங்க. ஓகே. அதேமாதிரி ஃப்யூச்சரில் நாளைக்கு வந்து யார் வேணாலும் வரலாம். சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணலாம், விஷால் வரலாம், கார்த்தி வரலாம், சூர்யா வரலாம், தனுஷ் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் அவங்களாம் ஸ்டாண்டாக நிற்பாங்களா? தன்னுடைய கருத்து, தன்னுடைய இதில் வந்து மக்களுக்காக நிற்பாங்களா? புதுசாக ஒரு விஷயம் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்களா? அந்த சிஸ்டம், ஏன்னா இப்போ விஜய் டப்புன்னு வந்துடல. அவர் எந்த நேரத்தில் வந்தால் ஆட்சியை பிடிக்க பிடிக்கலாம், முடியும். மக்களுக்கு நல்ல, ஏன்னா ஒரு நல்லது செய்கிறதுக்கும் நம்ம யோசிக்கணும், கெட்டது செய்கிறதுக்கும் யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதில் நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் கடவுளுடைய சக்தியோடு யோசிச்சிங்கன்னா அது நல்லதாக நடக்கும். ம் கெட்டது செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் யோசிப்பாங்க, கடவுளுடைய சக்தி இருக்காது, அதில் மாட்டிக்குவாங்க பின்னாடி. ஸோ இப்போ அதுதான் விஷயம். இப்போ ஓகே. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன சொன்னார் அவர், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு வாங்க, தேர்தல் அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டுக்குங்க, ம் ஓட்டர் ஐடி எடுத்துக்குங்க, காலையில் போய் எல்லாரும்
அந்த விசில் சின்னத்தில் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார்ல, ம். அந்த விசில் சின்னத்தை பதிய வச்சுட்டார்ல. கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? இது அந்த ஒரு நாள் சொன்னது இல்லை. ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். கரெக்ட். ஒரு 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 அந்த பிராண்ட் நேம் வந்து அவர் படத்தில் சொன்னார்ல, பிராண்ட் நேம் அதுக்கு தான் அந்த பிராண்டை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராருல்ல. ஆமா. அது ஸ்டைலாக பேசிட்டு போயிட்டாரு. அவர் அது உடைச்சிட்டார்ல. பல அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு ஆமாம், பின்னாடி. சொல்கிறத செய்கிறார்ல, சொல்கிறத செஞ்சிடறாருல. அதுதான் அதுதான் ஒரு திறமையான ஒரு சினிமால விஜய்க்கு அப்புறம் இந்த ஹீரோ அவர் இடத்த பிடிப்பாரு நீங்க யாரை சொல்வீங்க? இவர் இருப்பாரு விஜய்க்கு அப்புறம் அப்படின்னு நீங்க யாரை சொல்வீங்க? ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்ணவே முடியாதா? சிவகார்த்தியின் வரலாம். இப்போ விஜய் பிடிச்ச இல்லை இடம் ஒரு விஜய் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு 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 பதவி இருக்குல்ல, பதவின்னு சொல்லலாம். அது என்ன வேணும் சொல்லிக்கலாம் நீங்கள். மைண்ட் நம்ம அது ஒரு இடம். அது வந்து கமல் சாரால் மட்டும்தான் முடியும். ஓகே. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி சார் தான். அதேமாதிரி தளபதி விஜய், இளைய தளபதி விஜய்னா அவர் தான். ஓகே. அதேமாதிரி இவர் இடத்துக்கு இவங்க இன்னொருத்தவங்கன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தர் தனி ஸ்டைல், ஒவ்வொரு தனி பாணியை ஃபாலோ பண்ணுறாங்க. ம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்துடுறாங்க. அது ஏதோ ஒரு அது அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல, ம். கடவுளே வந்து அவங்கள வந்து இது பண்ண மாதிரி, ஆக்கிரமிச்ச மாதிரி. ஓகே. அதுதான். ஓகே. இப்போ வந்து கரண்ட்டா வந்து என் வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும், இல்ல என்னோட சின்ன வயசுல இருந்து பாலிடிக்ஸ் பேச வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வேண்டாம், இந்த வயசுல பேச வேணாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஏங்க எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனே பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களாம் ம். எல்லாமே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்தளவு விஷயம் தெரியுது. அதேமாதிரி அரசு பாலிட்டிக்ஸ்னால் தப்பான விஷயம் கிடையாது. ம். பாலிடிக்ஸ் பேசுகிறதுன்றது தப்பான விஷயம் கிடையாது. உலக அறிவுகளில் அது ஒரு விஷயம், அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் நினைக்கிறீங்களா? எதை எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை மட்டும் பண்ணால் போதும். ஓகே. சினிமால இருந்து பாலிடிக்ஸ் வருதுல்ல. ஸோ அது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் வர ஆட்சிகள்ல இப்படி இருக்கணுமா? இல்ல கொஞ்சம் மாறணுமா? ஆஃப்டர் ஒரு இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறமே நான் இப்போ ஒரு கேட்குறேன். ஆக்டர் வந்து வந்துட்டார், எஸ். சிஎம்மாக வந்துட்டார். இனிமேல் சினிமாக்காரங்களெல்லாம் கொஞ்சம் மதிப்பாங்க. ஓ, சினிமாக்காரன்னா அரசியலுக்கு வரலாம்ப்பா. முன்ன சொல்லிட்டு அந்த இருந்தாங்க, ஒரு சினிமாக்காரனா ஒப்பீனியன் அரசியலுக்கு வர ஸ்ட்ராங் முடியாது ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சுன்னாங்க. இப்போ விஜய் வரைக்கும் வந்துட்டார். இனிமேல் வரலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரமாட்டாங்க. அடுத்தது திருப்பி ஒரு 10 வருஷம் சினிமாக்காரனே வரமாட்டான் அப்படின்னு ஒரு சூழல் ம். வரலாம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சினிமாக்காரனே வரமாட்டான். புதுசாக அரசியலில் உள்ளவங்க மட்டும்தான் வரலாம், ம். பேச்சாளர்கள் வரலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். சொல்ல முடியாது. ஆமாம், கெஸ் பண்ண அவங்க முடியாது. எடுக்கிற முடிவுகளை பொறுத்து இருக்குது. அவங்க நேர்மையாக மக்களை வந்து நேசிக்கிறாங்களாங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஓகே. அவ்வளோதான். ஸோ இப்போ மத்த ஸ்டேட்லலாம் இருக்கு சார். இந்த மாலிவுட் அந்த மாரி சைட்லலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி சைட்லலாம் இப்படி கிடையாதுல்ல. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? நான் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியலே இப்போ தான் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மற்ற அதுக்குள்ள அரசியல்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே. அது அப்படியே ஓரளவு பார்த்துக்குவேன். பட் தமிழ்நாடு ம். அரசியல் மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ்குள்ள வரணும் ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த கட்சி கூட நான் வந்து ஜாயின் பண்ணணும், இல்ல வொர்க் பண்ணணும் இல்லை, ஏதாவது? எனக்கு வந்து தான் சொல்கிறேன், வெரி கிளியர். இப்போது வந்து டிவிகே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சியாக மாறிடுச்சு. ஓகே. இனிமேல் என்னுடைய தலைவர்னு சொன்னால் விஜய் தான். நான் வந்து ஒரு விஷயம், விஜய் தலைவராக இருந்தாலும் மற்ற எந்த தலைவரும் நான் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஓகே. கலைஞருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 குழந்தைங்க. 10 குழந்தைங்களில் மு க ஸ்டாலின் மட்டும்தான் அன்றைக்கி சிஎம் ஆகியிருக்கார். அப்படின்னா அவருடைய உழைப்புனால தான் அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கார். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஈஸியாக டிப்டி சிஎம் ஆகிட்டார் உதயநிதி ஸ்டாலின். ஓகே. அதுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு செக்கிங் கொடுப்பார். ம். நீ இதை எப்படி போராடி வர, விஜயை தாண்டி வரணும்னா அதுக்கு ஒரு இது கொடுப்பார். எஸ். ஒரு வார் கொடுப்பார். ரொம்ப அந்த டஃப் ஆயிடுச்சுல. டஃப் வார் கொடுப்பார். அந்த வாரில் நீ ஜெயிச்சிட்டினா நீ அடுத்தது நீ ம். சிஎம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம ஓகே. லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிறது. யார் வந்து நம்ம வந்து ம். அவதூறு சொன்னாலும் அதை வந்து எப்படி சமாளிக்கணும், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஓகே. அதை தாண்டி தான் நம்ம ஒரு ம். விஷயத்துக்கு வர முடியும். எல்லாருமே ஈஸியாக வந்துட முடியாது எந்த ஒரு ம். பதவிக்கும், ஒரு இதுக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம இன்னொரு தலைவரை பத்தி பேச மறந்துட்டோம். ஏன்னா ம். விஜயகாந்த் அவர்கள். ஸோ ம். அவர்கிட்ட இருக்க ஒரு சில ஐடியாஸ்மே எண்ணங்களுமே விஜய் அவர்கள்கிட்ட வருமா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, விஜயகாந்த் வந்து மக்கள் மிஸ் பண்ண ஒரு தலைவர். ஏன்னா ஒரு ம். சின்ன விஷயம் என்னன்னா, அவர் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடன்லாம் அடைச்சார். அவர் தான் ஃபஸ்ட்டு விஷயமா எஸ். தைரியமாக அவர்கிட்ட என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஸ்டைல் வந்து சினிமாவில் ஓகே. ஒவ்வொரு விஷயமும் ஒரு இது இருக்குங்க. சினிமாவில் ஃபைட் பண்ணால் பிடிக்கும், அரசியல் வந்து ஃபைட் பண்ணால் பிடிக்குமா? இப்போ அதுவே வந்து சட்டசபையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு, என்ன ஆச்சு பல்ல நாக்கை துருத்திட்டு பேசினா என்ன ஆகும்? ஆமா. முடிஞ்சிச்சு, கதையை முடிச்சிருவாங்க. ஒரு அந்த மாரி மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயகாந்தை சினிமாவில் உள்ள மாதிரியே இங்கே அரசியல்னு நினச்சிட்டு பண்ணிட்டார். தெரியாமல் பண்ணிட்டாரு. அது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு.
ம். இதுதான். ஆனா சிறந்த தலைவர் அவரு. அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஸோ ஓகே. விஜயை மிஸ் பண்ணாம, இவரு வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். என்ன அவர் வந்து நீங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சர்வசாதாரணமா நினச்சிடாதீங்க. அவர் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டு. எந்தெந்த நேரத்தில எது எது பண்றாங்க, எத பண்ணுவாங்க, எது பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துல என்ன பேசணும், அந்த இடத்துல என்ன பேசக்கூடாது, எந்த இடத்துல இந்த மாரி பேசினா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவா ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் நிபுணர்னு சொல்லுவாங்கல்ல, எஸ், இது எஸ். எல்லாத்துக்கும் அவரு சொல்லலாம். ஸோ நெப்போட்டிசம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போலேருந்து இப்போ இருக்க வாரிசு அரசன் நெறைய விஷயத்துல இருக்கு. சினிமாலயுமே வாரிசு. இருக்கு, இப்போலயும் இருக்கு. ம், ம். இனி வரும் காலங்கள்ல அது வாரிசு இருக்குமா? அரசியல் தானே சொல்றீங்க? எஸ். நான் நான் நெறைய பேர் சொல்லுவாங்கங்க. ம். ஒரே விஷயம். டிஎம்கேல வந்து வாரிசு அரசியல், வாரிசு அரசியல்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. காங்கிரஸ்மே சொல்லுவாங்களா சார்? எல்லாருமே ரெஃப்ல சொல்லுவாங்க. நான் அதை சொல்லுவாங்க. ஒத்துக்கவே மாட்டேன். நான் எஸ். சொல்லுங்க, நீங்க இந்த வாரிசு அரசுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு கட்டுக்கோப்புன்னு இருந்ததுன்னா, இன்னைக்கு வந்து ஆ மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அதுக்கு அடுத்தது உதயநிதி இருந்தா தான் அந்த அந்த கட்டுக்கோப்பு அந்த அந்த ம். திராவிட முன்னேற்ற கழகத்த ஒரு கட்டமைச்சு கரெக்ட்டா கொண்டு போ முடியும். அதெல்லாம் ஏடிஎம்கேல இருந்திருந்ததுன்னா, இந்நேரம் கட்சி பிளந்திருக்குமா? சொல்லுங்க, நீங்க ஓகே. சொல்லுங்க. ஏன்னா, எம்ஜிஆர் வந்து எனக்கு அப்புறம் ஜெயலலிதா வருவாங்க. எஸ். ஜெயலலிதாவுக்கு பிறகு இவங்க வருவாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு பாருங்க. சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு சண்டையே வந்திருக்காது. இல்லையா? பிரச்சனையே வந்திருக்காது. கட்சி அழகா இருந்திருக்கும். எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாங்களா? ஆமா கட்சி சார். அவன் சண்டை போட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு. அடுத்து அந்த மாரி யாரு? டிஎம்கேல தான். அதனால வாரிசு அரசியல்ல நம்ம சொல்லக்கூடாது. நல்லா சொல்லக்கூடாது. பண்றாங்க நல்லா மட்டும் கவனிங்க. பண்றாங்க. ஓகே. நல்லா பண்ணல. அவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன 70 வருட பாரம்பரிய கட்சியை இன்னைக்கு வந்து மக்கள் தூக்கி போட்டாங்கன்னா ஒரே காரணம் தான். கரப்ஷன் இருக்குல்ல. அந்த கரப்ஷன் மட்டும் சரி பண்ணிட்டாங்க. ஓகே. கீழ வந்து பார்க்கறதில்ல. அடித்தட்டு மக்கள சரியா பார்க்கறதில்ல. ம். நிறைய செய்யற திட்டங்கள் இலவசம் கொடுக்கறதெல்லாம் மக்கள் பார்க்கறதே கிடையாது. இலவசம்லாம் பார்க்கறதில்ல மக்கள். நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எதா இருந்தா உடனே அதில கமிஷன் வாங்கிடுறாங்க. அப்படின்றது தான் அவங்களுக்கு கோவம் வருது. அது ஓகே. மட்டும் தான். இத வந்து அவங்க கண்காணிக்க உடனே இவரு ஒண்ணும் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பண்ண சொன்னாங்களா? நீங்க ஓகே. கமிஷன் வாங்குங்க, நீங்க ம். லஞ்சம் வாங்குங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த அந்த சிஸ்டம வந்து சரி பண்ணல அவங்க. அத சரி பண்ணியிருந்தாங்கன்னா, ம். இன்னைக்கு தூக்கி போட்டுருக்க மாட்டாங்க. சரி கரெக்ட்டா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தப்பு தப்பா நம்ம இது சொல்றாங்கல்ல. இப்போ அவங்களுடைய அமைச்சரே வந்து தேவையில்லாம அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா தவறான விஷயங்கள்லாம் பேசுறாங்கல்ல. அந்த மாரி பேச விட்டுறக்கூடாது யாரையுமே. எந்த ஒரு அரசியல்வாதியும் பேச விடக்கூடாது. அதற்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும். யாரும் நம்ம பேசிறக்கூடாதுன்னு அந்த அந்த ஒரு நிபுணத்துவத்த வச்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சி பண்றோம்னா, அந்த மாரி வச்சிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். ஓகே. அப்படிங்கிறது. அல்லாட்டி எந்த ஒரு 50, 60 வருஷ கட்சிய யாராவது டப்புன்னு தூக்கி மக்கள் போட்டுருவாங்களா? கரெக்ட், கரெக்ட் சார். மக்கள் மனசுல இன்னமும் இருக்காங்க. நாளைக்கும் வரலாம். ஃபியூச்சர்லயும் ம். வரலாம். அது வர்றதுங்கிறது மக்கள் மனசுல திருப்பி வந்து அது எனக்கு டவுட் அது. விஜய தூக்கி போட்டுட்டு ஓ இவங்கள தூக்கி மனசுக்குள்ள வச்சுக்குவாங்களா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே சார். மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். அதான் இது கர்மான்னு தான் சொல்லணும். கர்மா பலன் தான் சொல்லணும். ஓகே. கர்மா பலன் தான் சொல்லணும். வேற வழி கிடையாது. ஏன்னா, அவங்க செய்த தவறுகளுக்கு சின்ன விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாரி நான் சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே சார். மத்தபடி எந்த தலைவரும் நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. எல்லா தலைவருக்கும் சில ஒரு இது இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. அவங்களுக்குன்னு சில ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ம். சில விஷயங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. ம். அரசியல்ல சில விஷயங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ ஓகே. உண்மையில எடப்பாடியார் வந்து அவரு தான் சிஎம்மா இருக்கணும், ம். அந்த கெஸ்டேட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாம் அரவணைச்சு போயிருந்தாருன்னு வச்சுங்க. கரெக்ட். அந்த அந்த இது இல்ல அவருக்கு. இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ம். ஏடிஎம்கே பிரிச்சிருக்கவே முடியாதுல்ல. அடுத்து வந்து உங்கள பத்தி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்கு சார். ஸோ நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து கற்றது தமிழ் இந்த மூவில வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 20+ மூவிஸ்மே நீங்க பண்ணியிருக்கீங்க. ம். ஸோ எதுக்கு சினிமால திடீர்னு ஒரு கேப்? என்ன காரணம்? நான் திருப்பி கேப்பே பயணம் பண்ணியிருக்கலாமே! நான் கேப்பே விடல. ம். 3 வேள சாப்பிடுறது என்னைக்கோ விடுவோமா நம்ம? அதே மாரி தான் எனக்கு வந்து 24/7 வந்து சினிமா. பட் என்னன்னா, ஒரு விஷயம் நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு 1 படம், 2 படம் பண்ணி காமிக்கலாம். ம். நான் 20, 23 படங்கள் பண்ணிட்டேன். ம். பல ரோல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு இவன் நடிப்பானா? இவன் இந்த கேரக்டர் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு தெரியணும். எஸ். கூப்பிடணும். நீங்க போய் திருப்பி அவன் கால பிடிச்சு நீங்க இதா பண்ண முடியும். திருப்பி இன்னமும் நீங்க ஸ்டில்ல குடுத்துட்டு இருப்பீங்களா? 20 வருஷம், 25 வருஷமும் நீங்க ஸ்டில்ல குடுத்துட்டே கடைசி வரைக்கும் ஓட்டிட்டே இருப்பீங்களா? அது எனக்கு விருப்பம் இல்ல. ம். என்ன நம்புனா நம்புங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் நான் செய்வேன். நம்பலன்னா விட்டுருங்க. நான் என்னுடைய வழிய பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ இதான் விஷயம். நான் சினிமாவ என்னைக்குமே நான் கைவிடல. ம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இயக்குனர்கள் அவங்கலாம் வந்து என்ன கூப்பிடல. நானும் பண்றதில்ல அவ்வளோதான். ஓகே. என்ன நம்பி யார் கூப்பிடுறாங்க? இன்னமும் சில இயக்குனர்கள் நம்பி என்ன கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். ம். ஸோ ஃபியூச்சர் ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அகைன் சினிமாக்குள்ள நீங்க வரா மாரி ஆசை ஒரு டைரக்டரோ, ஒரு ஆக்டரோ சம்திங் ஏதாவது? வர்றது இல்ல. இங்க தான் இருக்கேன். சினிமால தான் இருக்கீங்க. சினிமாவுக்குள்ள தான் உங்களோட இருக்கேன். படங்கள் வெளிய பார்க்கணும்ல. சினிமாவுல தான் இருக்கேன். எனக்குன்னு சில
இது வச்சுருக்கேன். நான் யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். ம். லிமிட்டெட் சர்க்கிள் எனக்கு. ஆஹ் என்ன சொல்கிறது, நம்ம வந்து எனக்கு இந்த பொய்யா நடிக்க தெரியாது. ம். இப்போ நீங்கள் போயிட்டு யாராவது ஒரு என்ன ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக ஹேன்னு சிரித்து பேசிக்கிட்டு ஹாய் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது, வாங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, ஒரு பார்ட்டி வைக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. ரியலாக நடிக்கிறது தொழில்னு வந்தால் நடிப்பு மட்டும்தான். மற்ற அந்த அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு நடிப்பு தெரியாது. மனசில் உள்ளது பேசுவேன். இதுதான் என்னுடைய ரியாலிட்டி. கரெக்டாக இருக்குது. அதுக்காக நான் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா வருத்தப்பட போகிறதில்ல. எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம நேர்மையாக இருக்கும். அதற்கு எனக்கு என்ன படி அளக்கணுமோ அதை அளந்துக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம சாப்பிட்டு போயின்னே இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ நான் கேட்ட கொஷின்ஸ்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாகவே ஆன்சர் பண்ணீங்க. நீங்கள் வந்து ஒரு பேச்சாளர் நீங்கள் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ கேட்கும்போது தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறீங்கன்னு. ஸோ அஞ்சு மீடியா சார்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஃபியூச்சர் சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ. ம். ஸோ அஞ்சு மீடியா வியூவர்ஸ்க்கு ரொம்ப ம். நன்றி. ஏன்னா இது நிறைய வியூவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டே டு டே. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இது மீடியா வந்து நிறைய மில்லியன்ஸ் இதில் போகணும். ஏன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸ்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ.